ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லியுமே நான் தைக்கணும்னு நினைக்கிறேன்க்கா. எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது. வீட்டு வேலையும் பார்த்துட்டு என்னால் ஒரு ப்ளவுஸ் இல்லை 2 ப்ளவுஸ் தான் என்னால் தைக்க முடியுது. நான் நிறைய ப்ளவுஸ் ஆர்டர்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, ஆனால் என்னால் தைக்க முடியல, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் வந்து புதுசாக நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கேன். அது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களுமே கண்டிப்பாக வந்து டெய்லி உள்ள ப்ளவுஸை டெய்லி முடிக்க முடியும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் வரைக்குமே தைக்கிறதுக்கு உங்களால் முடியும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதில சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். நெறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கு அப்டின்னா, அக்கா நான் வந்து ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ், 6 ப்ளவுஸ் தைக்கணும்னா சீக்கிரமா எந்திரிக்கணும். நைட்டு வந்து கொஞ்சம் லேட் நைட்ல வரைக்கும் தைக்கிற மாரி இருக்கும். இப்படி தான் வந்து நெறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க. அ நெறைய பேர் என்ன நெனைக்கிறீங்க அப்டின்னா, 4 ப்ளவுஸ் தைக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து காலையிலே எந்திரிக்கணும். சீக்கிரமா வேலைய முடிக்கணும். ஒரு 9 மணிக்கெல்லாம் மிஷின்ல உட்காரணும். அதுக்கப்புறமா வந்து நைட்டு விடிய விடிய தைக்கிற மாரி இருக்கும். ஒரு 11 மணி வரைக்கும் தைக்கிற மாரி இருக்கும். இப்படிங்கிற தாட் தான் நெறைய பேருக்கு. டெய்லர்ஸ்னாலே இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி நெறைய தாட் இருக்கு. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் அந்த மாரி எதுவுமே வந்து பண்றதில்ல. ஏன் சொல்றேன் அப்டின்னா, இது என்னோட இத்தன வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நெனச்ச மாரி தான் நானுமே நெறைய பேர நெனச்சிருக்கேன். எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நெறைய தைக்க வராது. கொஞ்சம் கம்மியா வரும். அப்ப வந்து நான் பக்கத்துல இருக்க டெய்லர்ஸ்லாம் நெறைய ஆர்டர் வர்றவங்க நான் நெனப்பேன், 24 மணி நேரம் மிஷின்லயே உட்காந்துருக்காங்க. வீட்டு வேலையே பார்க்க மாட்டாங்க. சமையல் பண்ண மாட்டாங்க. காலைலேருந்து நைட் வரைக்கும் மிஷின்ல தான் உட்காந்துருப்பாங்க. இந்த மாரி தாட் தான் எனக்குமே வரும். இவங்க எப்படி சமைக்கிறாங்க? ஒரு வேள 4 மணிக்கே எந்திரிச்சு சமைச்சு வச்சுருவாங்க போல. இந்த மாரிலாம் நானும் யோசிச்சிருக்கேன். நீங்களுமே அதே மாரி யோசிச்சிருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்டி சொல்றேன் அப்டின்னா, கொஞ்சம் வந்து அதாவது எப்படி வந்து நம்ம டைம மேனேஜ் பண்றது கண்டுபிடிச்சிட்டோம் அப்டின்னாலே, இவ்ளோ நேரம் நம்ம உட்காரணும்னு எந்த அவசியமும் இல்ல. எந்த டெய்லரா இருந்தாலும் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸு, நியூ இயர் இந்த மாரி டைம்ல தவிர, மத்த எல்லா டைம்லயும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். எல்லா டைமும் வந்து 10 ப்ளவுஸ், 15 ப்ளவுஸ் தைக்கணும்னு அவசியம் இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து பெண்டிங் அதிகமா இருக்கும். அதனால உட்காந்து தைப்பாங்க. மத்தபடிக்கு நார்மலா நீங்க அன்னன்னைக்கு ப்ளவுஸ் அன்னன்னைக்கு தச்சுட்டீங்க அப்டின்னா, மினிமம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம் உட்காந்தாலே போதும். உங்களால வந்து தையல் தொழில ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க ஒரு தொழிலா எடுத்து டெய்லர் தொழில பண்ண போறீங்க அப்டின்னா, நீங்க பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவ் நான் சொல்றது என்ன அப்டின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து உடைஞ்சு போய் உட்கார்றது, அதே மாரி சண்ட போட்டா வந்து வருத்தப்படுறது, வீட்ல ப்ராப்ளம்னா நான் தைக்காம இருப்பேங்கிறது, இந்த விஷயம்லாம் உங்கட்ட இருக்கு அப்டின்னா, இதெல்லாம் நீங்க எடுத்து போடணும். ஏன்னா, நம்ம தொழில எந்த இடத்துலயுமே வந்து வீட்ல நடக்கிற பிரச்சனை வந்து எப்பவுமே வந்து அந்த தொழில பாதிக்கவே கூடாது. இன்னைக்கு நான் ஒரு கஸ்டமர் குடுக்குறேன் அப்டின்னா, என்ன ஆனாலும் அந்த டைம்ல நான் குடுக்கணும் அப்டிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்டின்னாலே, நீங்க நல்ல டெய்லரா மாறுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்ன அப்டின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல டெய்லருங்கிறது ஒரு நல்லபடியா தச்சு குடுக்குறத தாண்டி, கரெக்ட் டைம்ல குடுக்கணும் அப்டிங்கிறது மட்டும் தான் நான் சொல்லுவேன். எப்பவுமே வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நெறைய பேருக்கு வந்து தைக்க தெரியும். ஆனா அவங்கட்ட ப்ளவுஸே போகாது. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க ரொம்ப லேட் பண்ணுவாங்க. நான் 1 வாரம் குடுக்கணும் அப்டின்னா, அவங்க 1 மாசம் வரைக்கும் ப்ளவுஸ் வச்சிருப்பாங்க. அதனால கஸ்டமர் அவங்க கிட்ட குடுக்க மாட்டாங்க. அதனால மேக்ஸிமம் வந்து நீங்க தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத விட, அவங்க ஆன் டைம்ல நம்ம குடுக்குறோமா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்ப்பாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு பிளாங்க்காவே யோசிக்காதீங்க. ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம மிஷின்லயே உட்காரணும் அப்படிங்கிற மாரி யோசிக்காம, உங்க வீட்டு வேலையெல்லாம் ரிலாக்ஸா பண்ணுங்க. ஒரு 6:30க்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா கூட பிரச்சனையே கிடையாது. நீங்க 4 மணிக்கே எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி பரபரப்பா உட்காரணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்ம டைம நம்ம தான் கரெக்ட்டா ஷெட்யூல் பண்ணிக்கணும். ஒரு வேள உங்களால 1 ஹவர்ல ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னாலும், உங்க கையில எத்தன ப்ளவுஸ் இருக்கு? இன்னைக்கு நான் எத்தன ப்ளவுஸ் டார்கெட் பண்ணியிருக்கேன். அத்தன மணி நேரம் எனக்கு வேணும். அத மட்டும் தான் நீங்க டார்கெட் பண்ணணும். இன்னும் ஒரு சில பேர் வந்து எனக்கு கன்டினியூஸா உட்கார முடியாதுக்கா அப்படின்னு சொல்றவங்க, கொஞ்சம் கேப் விட்டு உட்காருங்க. நான் சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 4 ப்ளவுஸ் நீங்க தைக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு. நேத்தே நீங்க கட் பண்ணி வச்சுட்டீங்க. இன்னைக்கு இந்த 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியா எடுத்துறலாம். ஏன்னா, ஒரு சில பேருக்கு வந்து டெய்லர் தொழில் அப்டின்னாலே, காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காரணுங்கிற மைண்ட் செட்லயே இருக்கீங்க. அத தூக்கி போட்டுட்டு, நானுமே வந்து வீட்ல இருக்க எல்லா வேலையும் பார்க்குறேன். எந்த வேலையும் ஸ்கிப் பண்றதில்ல. என் வெளியில உள்ள வேலையும் பார்க்குறேன். என்னோட ரிலேஷனுக்கு ஏதாவது ஃபங்ஷன் அப்டின்னா போறேன். எல்லாமே பண்றேன். ஆனாலும் தைக்கிறேன். என்ன ரீசன் அப்டின்னா, டெய்லி உள்ள வேலைய நான் டெய்லி முடிச்சிடுறேன். அதனால எனக்கு வந்து பெண்டிங் இருக்கிறது கம்மியாகும். ஒரு சில டைம் எனக்குமே பெண்டிங் ஆகும். அது எப்போ அப்டின்னா, ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு 4 நாள் நான் போயிட்டேன். 4 நாளும் வந்து கஸ்டமர் குடுத்துருப்பாங்க. அந்த ப்ளவுஸ் இருக்கும். ஏற்கனவே பழைய ப்ளவுஸும் இருக்கும். அப்ப எனக்கு பெண்டிங் ஆகும். அப்ப நெறைய ப்ளவுஸ் இருக்கும்போது, கூட 2 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேனே தவிர, மத்தபடிக்கு எனி டைம் உட்காந்து மிஷின்லயே உட்காந்துருப்பேனான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல.
உங்களுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு வைராக்கியம் வச்சுக்கோங்க. நீங்க குழந்தை வச்சிருக்கீங்க, இல்ல மாமியார், மாமனார் கூட இருக்கிறீங்க, இல்ல நீங்க சிங்கிளா இருக்கிறீங்க. நான் வீட்டு வேலைய ஃபுல்லா நான் தாங்க பார்க்குறேன். எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல அப்படின்னு என்னவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுக்கு உங்க தொழிலுக்குன்னு ஒரு 2 மணி நேரம் ஒதுக்க முடியுமான்னு பாருங்க. மினிமம் நான் சொல்றது ஒரு வேள 2 குழந்தைங்க இருப்பாங்க. அதாவது ஒரு சில வீட்ல வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கே போகாம இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு 2 மணி நேரம் 2 ப்ளவுஸ் இத மட்டும் கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் வீட்ல வந்து, "இல்லக்கா எனக்கு 10 மணிக்கு வீட்ல எல்லாருமே வெளிய போயிருவாங்க. நான் மட்டும் தான் இருப்பேன். வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்கு." அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்க, நீங்க ஒரு 12 மணி வரை கூட எடுத்துக்கோங்க வீட்டு வேல பார்க்கறதுக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு, மதியம் சாப்ட்டுட்டு மெதுவா வந்து ஒரு 2 மணிக்கு மிஷின்ல உட்காருங்க. 2 டூ 4 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அதுல உங்களால சாதாரணமாவே 2 ப்ளவுஸ் தைக்க முடியும். இல்ல அதிகபட்சம் 3 ப்ளவுஸாவது தைக்க முடியும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து குழந்தைங்க வந்துருவாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, அவங்களுக்கு சில பேர் வீட்ல வச்சு தான் சொல்லிக் குடுப்பீங்க. இந்த மாரி இருந்தா கூட ஒரு 7 மணிக்கு மிஷின்ல உட்காந்து ஒரு 8 மணிக்கு தச்சா கூட, உங்களால சாலிடா 4 மணி நேரம் உங்களால எடுக்க முடியும். இதுல உங்க டைம் எங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. நான் எய்த்த வீட்ல உட்காந்து பேசுறதுனாலயோ, இல்ல வந்து என்னோட டைம வந்து ஃபோன்ல செலவு பண்றதுனாலயோ எனக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இதுல வந்து நான் ஃபோனே பார்க்கக்கூடாது, ஃபோனே பேசக்கூடாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உங்களோட விருப்பம் தான். ஃபோன் பார்த்துட்டே தைக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஹெட்ஃபோன்ல போட்டுட்டு சில பேருக்கு வந்து பாட்டு கேட்டே பிடிக்கும். வீடியோ பார்த்துட்டே வந்து தைக்கிறது பிடிக்கும். உங்க விருப்பம் தான். உங்களோட ஃபோன் வந்து எந்த இடத்துலயுமே வந்து உங்க தொழில பாதிக்கக்கூடாது. அத மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல நான் அந்த டைம் என் தொழில் பண்ண போறேன். இந்த டைம்ல நான் எந்த வேலையும் பார்க்கறதில்ல அப்படிங்கிறத வந்து மைண்ட் செட்ல கொண்டு வாங்க. ஏன்க்கா நீங்க வந்து டெய்லியுமே தைக்க சொல்றீங்க? என்ன ரீசன்? எதுக்கு வருமானம் வந்து நீங்களும் ஒரு வருமானம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, நம்ம வருமானம் குடுக்குற நம்பிக்கைய வந்து வேற எதுவாலயும் குடுக்க முடியாது. ஒண்ணும் இல்ல ஒரு 10 நாள் வந்து நீங்க வந்து தைக்காம இருந்துட்டு, ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி வீட்ல இருக்கவங்கட்ட கேட்டு பாருங்க. அது அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், இல்ல வந்து ஹஸ்பண்டா இருக்கட்டும். அவங்க குடுக்குற ரூ. 100க்கு நம்ம 100 விளக்கம் குடுக்கணும். அதே இது நம்ம கையில காசு இருந்துச்சு அப்டின்னா, நம்ம யார்ட்டயும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னொன்னு அவங்க கிட்ட இருக்கா, இல்லையாங்கிறத யோசிச்சு தான் நம்ம ஒருத்தங்கட்ட பணமே கேட்க முடியும். ஹஸ்பண்டாவே இருந்தாலும் சரி, அப்பாவாவே இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு பொருள் வேணும்னா, அவங்க கிட்ட காசு இருக்கா, இல்லையான்னு தெரியாம நம்ம கேட்டுட்டோம் அப்டின்னா, அவங்க வந்து இல்லன்னு சொன்னாலும் நமக்கு வருத்தமா இருக்கும். அப்படிங்கும்போது, நீங்க உங்க கையில சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இந்த உலகத்துல எது எப்ப மாறும்? என்ன எப்படி நடக்கும்? எது வந்து மாறும்? நம்ம லைஃப் எப்ப சேஞ்ச் ஆகும்? ஒரு சில பேர் வீட்ல வந்து கடன் இருக்கும். கடன்லாம் இருக்குக்கா, எனக்கு வந்து ஃபேமிலிய ரன் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்கள பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் வந்து தையல் தொழில் பண்ணி தான் நான் வந்து என் குழந்தைங்கள படிக்க வைக்கிறேன். ஒரு சில பேர் வந்து என் வாடகையே நான் அதில தாங்க கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் டைம் இருக்கும்போது, நமக்குமே டைம் இருக்கும். நம்ம தான் அந்த டைம வந்து எதுக்காக பயன்படுத்துறோம்னு தெரியாம பயன்படுத்திட்டு இருப்போம். ஒரு சில பேர்லாம் வந்து ஃப்ரெண்டு வெளிய கூப்பிட்டாங்க, நான் போறேன். நான் போறது தப்பு சொல்லல. உங்க வேலைய கெடுத்து போகாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்றது. உங்க வேலைய முடிச்சுட்டு கூட போங்க. ஒண்ணும் அவசரம் இல்ல. அதே மாரி ஒரு சில பேர் என்ன நெனைக்கிறீங்கன்னா, சீக்கிரமா எந்திரிச்சு சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சா, அதுக்கப்புறம் வந்து மிஷின்ல உட்காரலாம் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. ஒரு ஒரு சில பேர் வந்து 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படிங்கன்னா, ஒரு 8 மணி மினிமம் 9 மணிக்குள்ள உங்க வேலைலாம் முடியுதுன்னே வச்சுக்குவோம். ஒரு 10 மணிக்கு மிஷின்ல நீங்க உட்கார்ந்தாலும், உங்களால வந்து ஒரு 2 மணி நேரம் தைக்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். திரும்ப வந்து நீங்க ஒரு 2 மணிக்கு மேல வந்து உட்கார்ற மாரி பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து உங்க டைம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணுமே தவிர, சீக்கிரமா காலைல எந்திரிச்சா தான் உங்களால முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஒரு 6 மணிக்கு மெதுவா ரிலாக்ஸா நமக்கு எவ்வளோ தூக்கம் தேவையோ, அந்த தூக்கம் வந்து கண்டிப்பா தூங்கணும். நம்ம உடம்பு எந்த இடத்துலயும் வந்து நம்ம தொழிலால பாதிக்கப்படக்கூடாது. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல ரெஸ்ட் எடுங்க. நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, மதியம் தூங்குறத விட சும்மா வந்து படுத்துக்கலாம். ஒரு பேக் பெயின் இருக்கு அப்டிங்கிறவங்க, கொஞ்சம் வந்து குறுக்க சாய்ச்சிக்கலாம். இந்த மாரி வந்து பண்ணுங்க. ஆனா தூங்கிராதீங்க. தூங்கிட்டு நம்ம எந்திரிச்சோம் அப்டின்னாலே நம்ம வேலைலாம் வந்து கெட்டு போயிரும். நான் எப்பவுமே வந்து பகல்ல தூங்குற பழக்கத்த வந்து கொண்டு வரவே மாட்டேன். மேக்ஸிமம் வந்து நைட்டு தான் தூங்குறது. பகல்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்டின்னா, ஒரு 1 ஹவர் எடுத்துட்டு, அந்த 1 ஹவர் கழிச்சு திரும்பவும் மிஷின்ல உட்கார ஆரம்பிச்சுருவேன். ஸ்டார்ட்டிங்ல வந்து இப்படி ஹெவியா வேலை பார்க்கும்போது, அதாவது வீட்டு வேலை, அதுக்கப்புறம் மிஷின்ல உட்கார்றது, திரும்ப வந்து வீட்டு வேலை பார்க்குறது, திரும்ப மிஷின்ல உட்கார்றது, அப்புறம் கட் பண்றது, இப்படியே போறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போக போக வந்து பழகிரும். எப்பவுமே ஒரு வேலையில வந்து எனக்கு வருமானம் வருது அப்படிங்கும்போது, அதுக்காக குடுக்குற டைம வந்து நம்ம கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, நம்ம வாழ்க்கைய வந்து கொஞ்சம் வந்து பிஸி இல்லாம போகும்.
ரீசெண்டா வந்து சில விஷயம் வந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ரொம்ப நேரம் மிஷின்ல உட்கார்றதுனால கொஞ்சம் சூடு அந்த மாரி ப்ராப்ளம் வருது. இன்னொன்னு வந்து நம்ம வந்து நடக்கிறது, அந்த மாரி விஷயம் வந்து கம்மியாயிட்டு, அதனால இப்போ வந்து டெய்லி வாக்கிங் போறணும் அப்படிங்கிற மாரி ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதே மாரி நெறைய வந்து தண்ணி குடிக்கணும். அது வந்து சில டைம் வந்து குடிச்சிருவேன், சில டைம் வந்து குடிக்கிறதுக்கு மறந்துர்றேன். அதனால அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாரி என்னோட லைஃப்லயே வந்து சில விஷயங்கள் மாத்திக்கணும் அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த மாரி வீடியோ நான் எதெல்லாம் மாத்துறேங்கிறது வேணும் அப்டின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, நான் சின்ன சின்ன விஷயம் வந்து நமக்கு ஒரு ஏஜ் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணா தான் நம்ம உடம்ப வந்து பாத்துக்க முடியும். அப்டிங்கிற மாரி இருக்கு. அது எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாக்கிங் போறது, அப்புறமா வந்து ஏதாவது ஹெல்த்தியா சாப்பிடுறது, அந்த மாரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாத்திக்கணும் அப்டிங்கிற மாரி யோசிச்சிருக்கேன். ஏன்னா, சின்ன சின்ன விஷயத்துல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. நம்ம டெய்லி மிஷின்ல உட்கார்றதுனால, அத வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம்னா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் அப்டிங்கிற மாரி யோசிச்சிருக்கேன். நம்ம உடம்பையுமே நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். எதையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவ நீங்க வந்து இத என்னால பண்ண முடியுமா? அப்படிங்கிறத யோசிச்சுருங்க. ஏன்னா, நான் வந்து ஒரு 2 மாசமாவே இத வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து டெய்லி காலைல எந்திச்சு என்னால போக முடியுமா? இல்ல ஈவினிங் ஏதோ ஒரு டைம் வந்து என்னால வந்து வாக்கிங் மாரி, அதாவது சும்மா நடந்து போயிட்டு வர்ற மாரி, அதாவது காலுக்கு வந்து ரொம்ப வந்து வேலை குடுக்கறதுனால, நம்ம உட்காந்தே ஒர்க் பண்றதுனால நடக்கிறது வந்து கம்மியாயிட்டு அப்படிங்கிறனால, கொஞ்சம் வந்து பேக் பெயினு, அதுக்கப்புறமா வந்து கால் வலிக்கிறது, சில டைம் வந்து நரம்போட பிடிச்சு இழுக்குது. இந்த மாரி இருக்கிறதுனால, கொஞ்சம் வந்து நடக்கிறது வந்து நல்லது அப்படிங்கிற மாரி யோசிச்சேன். அதனால அத வந்து ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து உங்க உடம்பையுமே பார்த்துக்கோங்க. நம்ம தொழில் எவ்வளோ முக்கியமோ, நம்ம உடம்புமே முக்கியம். வயசு போக போக நம்ம உடம்ப நம்ம தான் வந்து கேர் பண்ணிக்கணும். நான் வந்து ரூ. 1000 இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு ரூ. 500 மெடிசின் கொண்டு போய் குடுக்குறது நல்லது கிடையாது. அதனால உங்களுக்கு ஹெல்த்தியா என்ன சாப்பிடணும், இப்போ வந்து வெயில் டைம் அப்படிங்கிறதுனால இளநீ குடிக்கிறது, அப்புறம் வந்து சில பேர் வந்து நுங்குலாம் சாப்பிடுவாங்க. இந்த மாரி தர்பூசணி சாப்பிடுறது, இந்த மாரி நம்ம உடம்பையுமே வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம உடம்பும் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் நம்ம வேலைய நம்ம கரெக்ட்டா பார்க்க முடியும். வீட்லேருந்து வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஹெல்த்தியா எதுவும் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது கிடையாது. நீங்க உங்க உடம்பையும் நீங்க தான் பார்த்துக்கணும். அதுலயுமே வந்து கரெக்ட்டா இருங்க. ஒரு சில பேர் வந்து என்ட்ட வந்து ரொம்ப வந்து எனக்கு பேக் பெயின், நெக் பெயின்லாம் இருக்குக்கா அப்படின்னு சொல்றவங்க, கருப்பு உளுந்து வந்து நெறைய சேருங்க. எப்படி வந்து உங்களுக்கு சேர்த்தா புடிக்குமோ அந்த மாரி சேருங்க. ஒரு சில பேருக்கு களி கிண்ட தெரியும். அவங்க அத வந்து பண்ணலாம். இல்ல வந்து உளுந்தஞ்சோறு அந்த மாரி சமைச்சு சாப்பிடலாம். அது மாரி உங்களுக்கு எந்த விதத்தில வந்து உளுந்து வந்து சேர்க்க முடியுமோ அந்த இடத்துல வந்து சேருங்க. அப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு வலி இல்லாம இருக்கும். மெடிசன்லேயே கொண்டு போணும்னு நெனைக்காதீங்க. சாப்பாட்லயுமே வந்து நல்ல ஃபுட்டா எடுங்க. ஏன்னா நம்ம உழைக்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி உங்க உடம்பையுமே பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாரி இர்ரெகுலரா பீரியட் வருது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்டின்னா, அதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம உடம்ப நம்ம கரெக்ட்டா வந்து ஹெல்த்தியா பார்த்துக்கிட்டா மட்டும் தான் நம்ம தொழில வந்து கரெக்ட்டா ரன் பண்ண முடியும். லாங் டேர்மா கொண்டு போணும், நான் அந்த தொழில பெருசா வந்து நெறைய சாதிக்கணும், கடை வைக்கணும், அந்த மாரி நெறைய உங்களுக்கு தாட் இருக்கு அப்டின்னா, நம்ம உடம்பையும் சேர்த்து பார்த்துக்கணும். அப்பனா மட்டும் தான் நம்மளால வந்து சர்வே பண்ண முடியும். ஏன்னா, வீட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிட்டு அப்டின்னாலே, "நீ இந்த தொழில் பார்க்கறனால தான் அப்டி இருக்கு. அதனால நீ வந்து பண்ண வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. அதனால உங்க உடம்பையுமே நல்லா ஹெல்த்தியா பார்த்துக்கோங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உங்க தொழில வந்து விட்டுக் குடுக்காதீங்க. உங்க தொழில கரெக்ட்டா அந்த டைமுக்கு குடுக்குற மாரி ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி கஸ்டமரையுமே கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. அதே மாரி டைம் இல்ல அப்படிங்கிற மாரி யோசிக்காதீங்க. நம்ம தான் நம்ம டைம வந்து உருவாக்கிடணும். உங்களுக்கு எந்தெந்த டைம் வந்து ஃபேவரா இருக்கோ, அந்த டைம் வந்து நீங்க தைங்க. ஒரு சில பேருக்கு வந்து காலையில தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு சில பேர் நான் ஈவினிங் தான்க்கா தைப்பேன் அப்படிம்பாங்க. உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அந்த டைம்ல வந்து நீங்க தைங்க. இப்படிதான் தைக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ வருமானம் சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சமாளிங்க. எதுவுமே வந்து கட்டாயம் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ முடியுங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அத வந்து ட்ரை பண்ணுங்க. இதுல சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து நானுமே ஃபாலோ பண்றேன். உங்களையுமே வந்து ஃபாலோ பண்ண சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, எதுவுமே வந்து பார்க்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நீங்க ட்ரையே பண்ணாம அது வந்து எனக்கு கஷ்டம், எனக்கு வராது, எனக்கு தெரியாது, இதெல்லாம் நான் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. எனக்கு அந்த அளவுக்குலாம் வந்து நாலேட்ஜ் இல்லக்கா. அந்த அளவுக்குலாம் எனக்கு வந்து டைம் பத்தாது அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு, இத எப்படி பண்ணலாம்? எப்படி பண்ணா நமக்கு டைம் சேவ் ஆகும்? எந்த டைம்ல நம்ம தைக்க முடியும்? அப்படிங்கிறத நீங்களே உங்கள வந்து தயார்படுத்திக்கோங்க. ஒரு டைரி எடுங்க. எடுத்து இந்தந்த டைம்ல நான் இந்தந்த தொழில பண்ணணும். என் தொழிலுக்கான இந்த டைம் வந்து ஃபிக்ஸடா நான் இந்த டைம்ல வந்து பண்ணணும். அப்படிங்கிற மாரி நீங்க தான் உங்கள வந்து தயார்படுத்திக்கணும்.
அப்போ கண்டிப்பா உங்களால இந்த தொழில சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க தொழில எக்காரணத்த கொண்டு விட்டுறாதீங்க. சின்ன சின்ன உடம்புல ப்ராப்ளம் வருது அப்படின்னா, உடனே பாருங்க. அதையுமே சரி பண்ணிட்டு உங்க தொழிலையும் ஹேண்டில் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.